1001 கோடி டெண்டர் அமௌண்ட்டை நம்ம கோட் பண்ணோம். இப்போ அதை விட கம்மியாக கோட் பண்ணணும். சார் இது ராங் டெசிஷன் சார். சரியாக வருங்களா? இது ரைட்டா ராங்காங்கிறது இப்போ முக்கியம் இல்லை. டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அதான் முக்கியம். அதுக்குன்னு லாஸ் சந்திக்க போறியா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லா பிரைஸும் டபுள் ட்ரிபிள் மடங்கா ஆயிருக்கு. இதுக்கு கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணா அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எப்படி சமாளிப்போம்? டெண்டர் கையை விட்டு போச்சுன்னா என்ன பண்ண? லாஸ் ஆகாம இந்த கம்பெனிய எப்படி மேல கொண்டு வரணுங்கிறத பேசி முடிவுக்கு வருவோம். இப்போ டெண்டர் நம்ம கைக்கு கிடைக்க சார் சொன்ன ஐடியா தான் கரெக்ட். அதனால நம்ம சார் சொன்ன மாதிரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியா கோட் பண்ணோம்னா மத்த யாரும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சார், நீங்க உங்க மைண்ட போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் சரி அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருந்தா எல்லாமே வெற்றிதான். டேய், உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்? நீ என்ன இத பத்தி பேசிட்டு இருக்க? கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணா அதனால பிசினஸ்ல எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? அவன் தான் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீயும் கூட சேர்ந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க. ரேஷ்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு தான் பிசினஸை பத்தி ஒன்றும் தெரியாதுல்ல. காயத்ரி சொல்றது தான் கரெக்ட். டெண்டர் அமௌண்ட்டை நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன அமௌண்ட் சார்? $999 கோடியே 99 லட்சம். சார் இது கரெக்டாக வருமா? சரியா வரும். வேண்டா சொயன், நான் முடிவு பண்ணிட்டேன். சார், டெண்டர் ஃபார்ம்ல அமௌண்ட்டை கோட் பண்ணிருங்க, நான் சைன் பண்ணிடுறேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே சார். சார் செக் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். வரேன் காயத்ரி.